அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு தந்த உயிர் இது இல்லையா? அவர் சுவாச காற்றை நமக்கு உயிர் மூச்சாக தந்து, தந்தையாம் இறைவன் தந்து நம்மளை வழிநடத்துகிறார், நம்மளை செயல்படுத்துகிறார், ஆற்றுப்படுத்துகிறார் இல்லையா? அதுதான் இன்றைக்கி அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 5, இறை வார்த்தை 16 - 18 முடிய. தூய ஆவியின் தூண்டுதற்கேற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதாவது ஆவியின் கொடைகளை பெறுகிறோம், நம்ம தூய ஆவின் வல்லமையால் நாம் இருக்கிறோம் இல்லையா? 8ஆம் தேதி தூய ஆவி திருவிழா. அந்த தூய ஆவின் திருவிழாவுக்கு அப்புறம் நமக்கு வர்றது பூரா தூய ஆவின் வல்லமையும் செயல்பாடும். ஏன்னா ஏசு என்ன சொன்னார்? எனக்கு பின் என் துணையாளரை உங்களுக்கு தருவேன், அவர் உங்களுக்கு தெரியாததெல்லாம் தெளிவுபடுத்துவார் என்று சொன்னார் இல்லையா? அப்போ நமக்கு ஊனியல்பின் இச்சை என்ன? நம்ம உடலை சார்ந்தது. ஒவ்வொரு நேரமும் நமக்கு என்னென்ன ஆசைகள், அதாவது நம் கண்கள் ஒரு ஆசையை காட்டுது, செவிகள் ஒரு ஆசையை காட்டுது, நாவு ஒரு ஆசையை காட்டுது, சிந்தைகள் ஒரு ஆசையை காட்டுது. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆசையில் வாழுது இல்லையா? கண்கள் தான் மெயினானது. நம்ம எதை பார்க்குறோமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லை பொருட்களா மற்ற எதுகளா எல்லாமே நம்மை சார்ந்தது தான். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஊனியல்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்போது தூயாவின் வல்லமை நமக்கு கிடைக்காது. அந்த ஊனியல்பை வெல்ல வேண்டும் என்றால், அதாவது இவ்வுலக ஆசைகளை, சுயத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்றால் அந்த சுயம் முழுமையாக நம்மிலிருந்து வெளியே வெற்றப்பட வேண்டும். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தூயாவி நம்மளிடம் செயல்படுவதற்கு ஏற்ப வாழும்போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாக கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த தூய ஆவியை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எந்த வகையில்? அப்போ ஒவ்வொருத்திட்டையும் தூய ஆவி இருக்கிறாரு. நாம தான் அவரை தூண்டி எழுப்ப வேண்டும். நம்ம இவ்வுலக பிராரம் வாழ்வதற்காக இன்னைக்கு ஒன்றும் இல்லையே. நடுத்தர வாழ்க்கை இருக்கிறவங்க பணத்தை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியல அப்படின்னு பயப்படுவாங்க. நம்ம நடுத்தரமானவர்கள் என்ன செய்வாங்க? நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம், இப்படி நாம் நினைப்போம். மற்றவங்க ஒன்றுமே இல்லாதவங்க இன்னைக்கு பொழுது இன்னைக்கு கழிஞ்சிட்டு நாளைக்கு பார்த்துக்குருவோம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு சிந்தனையிலேயே நாம் வாழ்வோம். இப்போ கொஞ்சம் நம்ம பரவாயில்லாமல் இருக்கோம்னா அடுத்தவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா வாழ்கிறாங்க, அவங்களுக்கு நாம் இடையூறு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உள்ளங்களும் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒன்று முரண்பாடாக, அதாவது தூய ஆவிக்கும் ஊனியல்புக்கும், அதாவது தூயாவின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்று கொண்டு, அதாவது ஊனியல்பின் இச்சை தூயாவிக்கு முரணானது. நம்ம உடலை சார்ந்தது, சிந்தனையை சார்ந்தது எல்லாமே தூயாவிக்கு முரணானது. அப்போ ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுது. அப்போ நம்ம ஒரே நிலையில் இருக்கணும்னா தூயாவின் திட்டத்தை நிறைவேற்ற அவர் பேசுவதை, அவர் நமக்கு உணர்த்துவதை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். அவர் என்ன நமக்கு உணர்த்துகிறார், என்ன செய்ய தூண்டுகிறார் நம்மளை அப்படின்னு நாம் செவி கொடுத்து கேட்கும்போது, நம்ம ஆன்மாவை அவர் பக்கம் திருப்பும் போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். தூயாவை பெற்றுக்கொள்வது என்பது லேசான காரியம் இல்லை. நம்மில் உள்ள சுயம் செத்து போக வேண்டும். அப்படி சுயம் செத்தால்தான் தூயாவின் வல்லமை நம்மிடம் நிறைவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய விருப்பம் அல்ல, இது இறைவனுடைய விருப்பம் என்று இறைவன் சார்பில் அவரிடம் ஒப்படைத்தால் தான் எல்லாமே நன்றாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நாம் நிறைவாக வாழ முடியும். அந்த வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய வல்லமை, உம்முடைய செயலாற்றல் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. அதனால் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம் என்பதை விட்டு இனி உமக்குள் நாங்கள் நிறைவாக இருப்போம் என்ற அந்த சிந்தனையோடும் செயல்பாட்டோடு நாங்கள் வழி நடப்பதற்குண்டான ஆற்றலை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உம்மை சார்ந்தே நாங்கள் வாழ வேண்டும். எந்த நிலையிலையும் உம்மிடம் கேட்டு நாங்கள் செயல்பட வேண்டும். உம்முடைய திட்டத்திற்கு ஏற்ப நாங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நிறைவேற்றப் போவது நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இல்லாமல் எதுவும் இல்லை என்று விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு இன்னும் பெரிதாக்கி நீர் எங்களை நிறைவாக வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.